தமிழக வாழ்வுரிமை கட்சி இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். குறிப்பாக மாவட்ட அளவில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி என்ற நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் இந்த நாட்டில் இருக்கிற கடகோடி காவலர் நிலையில் இருந்து தொடங்கி இந்த நாட்டுடைய டிஜிபி வரையிலான உயர் அதிகாரிகளுக்கான பிரச்சனைகளை குறித்தும், அவர்களுக்கான வாழும் சிக்கல்களை குறித்தும், அவர்களுடைய ஊதிய உயர்வில் இருந்து அவர்களுக்கான பாதுகாக்கப்பட்ட வீடுகளில் இருந்து அவருடைய பிள்ளை செல்வங்களுக்கான படிப்பு வரை அனைத்தையும் இந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று அந்த காவலர்களின் குறை தீர்ப்பவனாக இருப்பவனும் பண்ருட்டி தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்பதை என்னை புரிந்து கொண்ட காவல்துறை நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் என்னதான் நீ அவங்களுக்கு செஞ்சாலும் கடைசியில் அந்த காக்கி சட்டை உணர்வு அவர்கள் இன்னும் நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது சாதாரணமாக இருக்கின்ற அரசியல் கட்சிகளை போல் வெறும் தேர்தல் வாக்குக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட அரசியல் பேர் இயக்கம் அல்ல. தமிழக வாழ்வுரிமை கட்சி உலகம் முழுவதும் வாழ்கின்ற என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கும் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்கும் எனதருமை வெகுமக்களை அணிதிரட்டி போராட்ட களத்திற்கு முன்னித்தியராக நிற்கின்ற மாபெரும் அரசியல் இயக்கம் என்பதை நான் இங்கு பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு 156 அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான தேர்தல் அரசியல் இல்லாத இயக்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்திய அளவில் எண்ணற்ற அரசியல் கட்சிகள் ஆயிரக்கணக்கிலே இருக்கின்றன. ஆனால் இந்திய நாடு முழுவதும் பாதிப்படைகின்ற, இங்கே பள்ளப்பட்டிலே இருபுறமும் கூடி அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிற, சாலையிலே நின்று கேட்டுக் கொண்டிருக்கிற என் உறவுகள் அனைவருமே பாதிப்பு உட்படுத்துகின்ற நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த வங்கி சமீபத்தில் ஒரு நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த சட்டம் இத்தனை ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இருக்கிற விவசாயிகளும், அன்றாடம் காட்சிகளும், ஏழைகளும், கூலிகளும் தேசிய வங்கிகள் என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓவர்சீஸ் பேங்க் அல்லது இங்க இருக்கிற இந்தியாவிலே இருக்கிற அனைத்து தேசிய வங்கிகளிலும் அல்லது தேசிய வங்கியினுடைய வழிகாட்டலோடு, ரிசர்வ் பேங்க் வழிகாட்டலோடு இயங்குகின்ற வங்கிகளிலும் நகை கடனுக்கு என்று இத்தனை ஆண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த முறைமைகளை முற்றுமுதலுமாக அவன் ஒழித்து அவன் புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான். இங்க இருக்கிற என் உறவுகள் யாராவது அவசர தேவைகளுக்கு, குழந்தை செல்வங்களுடைய படிப்புக்கு, உங்களுடைய ஒரு வீடு கட்டுகின்ற தேவைக்கு, அல்லது ஒரு விவசாயம் செய்வதற்கான ஒரு சிறு முதலீடை செய்வதற்கு, அல்லது ஒரு அவசரத்துக்கு ஒரு 20 மூட்டை 50 மூட்டை யூரியா உரம் வாங்கணும்னா